ஃபெட் ரேட் கட் வந்து லாஸ்ட் டைம் வந்து அன்சேஞ்சு தான் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை அதாவது ஜூலை 28 அண்ட் 29 வந்து ரேட் கட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த தடவையும் பார்த்தீங்க அப்படின்னா அன்சேஞ்சு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. எதனால் அப்படின்னா இப்போ அமெரிக்காவில் இருக்கிற பாண்டு மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிருக்கு. ஸோ பாண்டு மார்க்கெட் வந்து கிராஷ் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய வட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி வட்டி அதிகமாக இருக்கிறப்ப இஎம்ஐ வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது ஹோம் லோனில். ஸோ அதுக்கப்புறம் கடன் அதிகரிப்பு, இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் பிரச்சனை, ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த தடவையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெட் ரேட் கட் வந்து குறைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஓகேங்களா, ஸோ இதனால் என்னங்க ஆகும் அப்படின்னா இந்திய பங்கு சந்தையில் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் வந்து ஒரு வாலட்டிலிட்டி வந்து கிரியேட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஒரு சில ஹைவேட்டேஜ் பேங்க் எல்லாம் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் இருக்கறனால ஃபெட் ரேட் கட் அன்சேஞ்சு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு வாலட்டிலிட்டி வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம்.